எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி குட் வைப்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட காஃபி ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குட் வைப்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டு பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு நல்ல ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது 100க்கு 100 எல்லா ப்ராடக்ட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய ப்ராடக்ட்டு நல்லா ஒத்துக்கிறது மாதிரி சூப்பராக இருக்கும். நான் நிறைய குட் வைப்ஸோட ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஃபேஸ் பேக்கு, ஸ்க்ரப் ஆகட்டும், வேறு ப்ராடக்ட் நிறைய யூஸ் செஞ்சுருக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு நல்லா இருந்திருக்கு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 9 ப்ராடக்ட் மாதிரி, இல்லை 8 ப்ராடக்ட் மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் என்னோடய ஸ்கின்னுக்கு கொடுத்துருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட் வைப்ஸோட ப்ராடக்டில் கெமிக்கல் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்லேயுமே கெமிக்கல் இருக்கும், ஓகேவா? ஆனால் எந்த ப்ராடக்ட்லேயும் கெமிக்கல் சேர்க்கப்படலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்புறபடியாக இருக்காது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் செய்வாங்க. இப்போ அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷாக உள்ள லீஃப்லேருந்து அலோவேரா ஜெல்லை எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேவா? ஒரு நாள் கழிஞ்சதுக்கு பிறகே கெட்டு போயிடும். ஒரு ப்ராடக்ட்டு இயர் பை இயராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், ஓகேவா? ஆனால் குட் வைப்ஸ் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு கெடுதல் விளைவிக்காத கெமிக்கல்ஸ் இருக்குது, ஓகேவா? எல்லா ப்ராடக்ட்லேயுமே கெமிக்கல் இருக்கும். ஒரு சில ப்ராடக்டில் இருக்கிற கெமிக்கல் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது செய்யும். குட் வைப்ஸோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கெடுதல் விளைவிக்கிற எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸ்கின்னுக்கு பலனை கொடுக்குற இன்க்ரீடியண்ட் மட்டுமே இதில் சேர்த்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்கின்னுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்ச் டெஸ்ட்டு செய்யுங்க, ஓகேவா? இந்த பிராண்டோடதுன்னு கிடையாது, எல்லா பிராண்டோட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட்டு செஞ்சிட்டிங்கன்னா 24 hours பாருங்கள். அந்த இடத்துல ஏதாவது அரிப்புகள் மாதிரியோ இல்லை செவந்தது மாதிரி ஏதாவது ஆச்சுதுன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு ஒத்துக்கலன்னு அர்த்தம். பேட்ச் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட இயரோட இந்த பேக் சைடில் பேட்ச் டெஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இதுதான் ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. கோல்டன் கலரில் லிட்டு கொடுத்துருக்குறாங்க, அட்ராக்டிவாக இருக்குது. டப்பா பார்த்திங்கன்னா டார்க்கான ஒரு ஷேடில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஓகேவா? லிட்டும் டப்பாவும் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். இதில் கொடுத்துருக்குறாங்க குட் வைப்ஸ் காஃபி பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பேரபின் இல்லை, க்ரூவல்ட்டி ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட்டு. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 235 ரூபா. ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். 100 and something அந்த மாதிரி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா purple.comல எப்போதுமே நான் பார்க்குற நேரம்லாம் ஆஃபர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப ரேராக சப்போஸ் ஒரு வேளை ஆஃபர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் purple.comல எந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஆஃபர் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள், ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் செஞ்சுக்கிட்டு, ஓகேவா? எப்போ ஆஃபர் வருதோ அந்த நேரம் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மணி சேவ் ஆகும். காஃபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் காஃபி. ப்ராடக்ட்டை ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் உள்ளாடி ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ப்ராடக்டோட கலர் இப்படி தான் இருக்குது. இதோட ஸ்மெல்லு லைட்டான ஒரு ஸ்மெல், ஓகேவா? காஃபின்னா கொஞ்சம் காஃபியோட ஒரு ஹெவி ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, எல்லாருக்குமே பிடிக்கிறது மாதிரி உள்ள நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்டை ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே பிரைட்னிங் செய்யுது, ஓகேவா? அதாவது ஒரு ப்ளீச் பண்ணது மாதிரி உள்ள எஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸுக்கும் இந்த ப்ராடக்டை அப்ளை செஞ்சு ஒரு 10 to 15 minutes அப்படியே ஃபேஸில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் செஞ்சுக்குங்க.
அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்கின்னில் பாருங்கள். ஸ்கின் வந்து பிரைட்னிங்காக இருக்குது. ஓகேவா, நல்லா இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு காஃபி ஃபேஸ் மாஸ்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை ட்ரை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை. ஸ்கின்னுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. இதை ரெகுலராக டெய்லி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு சேஃபு தான். ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தேன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.